சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. என்டிஏ கூட்டணியில் தாவேகா 45 சீட்டுக்கு ஓகே சொன்ன தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் தொடர்பான தேதியை இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்க சூழ்நிலையை தற்பொழுது தேர்தல் களம் அனல் பறந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலை இப்போது 3 முனை போட்டி தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தாவேகாவுடன் பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் என்டிஏ கூட்டணிக்கு தாவேகா போக உள்ளதாக சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது கடைசி நேரத்தில் கூட்டணியில் இணைகிறாரா விஜய் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் சமூக வலைத்தளங்களில் ஒரு 4 நாட்களாக போயிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பவன் கல்யாணை வைத்து விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பிஜேபி கூட்டணிக்கு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 90% வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குஷி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தியதாகவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாகவும் அதில் கூட்டணிக்கு போகலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பச்சை கொடியை காட்டியிருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போனால் 40-45 தொகுதி தான் கம்பல்சரி கொடுப்பாங்க. ஆனால் துணை முதல்வர் பதவி இருக்கு. அதாவது அண்ணாமலைக்கு தருவதா இல்லை விஜய்க்கு தருவதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போயிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தருவது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் அதிமுகவும் விரும்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக கட்சி பிளவுபட்டு உடைந்திருக்கிறது. இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் கட்சியில் கூட்டணி வலுவான கூட்டணி இருக்க வேண்டும். ஏற்கனவே பாமக அப்புறமா அமமுக பாஜக இருந்தாலும் இது பத்தாது, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு பெரிய கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைத்திருப்பதாகவும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணை வைத்து விஜய் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டணிக்கு விஜய் அவர்கள் ஒத்துப்பாரா? ஏன்னா பிஜேபி தான் கொள்கை எதிரி, திமுக தான் நம்முடைய பரம்பரை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை தொடர்ந்த விஜய் அவர்கள் தற்பொழுது பிஜேபியுடன் அலைன்ஸ் வச்சா கண்டிப்பாக மக்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேற வழியே கிடையாது. இப்போ அவர் கூட்டணிக்கு போனால் டெப்டி சிஎம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் போகலாம். ஆனால் இப்போ கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னா திமுகவுக்கு முதலிடமும் 2வது இடம் அதிமுகவிற்கும் 3வது இடம் தான் தாவேகாவுக்கு அப்படின்ற மாதிரி கள நிலவரம் சொல்லுது. வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக விஜய்க்கு இது போதுமானது கிடையாது, கூட்டணி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் டெப்டி சிஎம்மாக போகிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் அதிமுகவுடன் பிஜேபியுடன் கூட்டணிக்கு போகணுமா இல்லையா, இல்லை தனித்து போட்டிடணுமா அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.